श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। निराकरणमस्तनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेयोपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ओम शान्तिः शान्तिः शान्तिः। अतः एव न कर्मसहभावि अद्वैतात्मदर्शनं क्रियाकारकफलभेद उपमर्देन सदैव सौम्य इदमग्र आसीत् एकमेवाद्वितीयम् आत्मा एव इदं सर्वम् इत्येवमादि वाक्यजनितस्य बाधकप्रत्यय अनुपपत्तेः कर्मविधिप्रत्ययः इति चेत् न कर्तृभोक्तृस्वभावविज्ञानवतः तज्जनित कर्मफल रागद्वेषादि दोषवतश्च कर्मविधानात् अधिगत सकलवेदार्थस्य कर्मविधानात् अद्वैतज्ञानवतः अपि कर्म इति चेत् न कर्म अधिकृतविषयस्य कर्तृभोक्त्रादिज्ञानस्य स्वाभाविकस्य सतः एकमेवाद्वितीयम् आत्म एव इदं सर्वम् इति अनेन उपमर्दितत्वात् तस्मात् अविद्यादिदोषः एव कर्माणि विधीयन्ते न अद्वैतज्ञानवतः। अतः एव हि वक्ष्यति सर्वः एते पुण्यलोका भवन्ति ब्रह्मसंस्थः अमृतत्वमेति इति। வேதாந்த வாக்கியங்கள் ஆத்ம தரிசனத்துக்கு பிரமாணமானது. பிரமாகரணம் பிரமாணம் மீன்ஸ் டு நோ. ஒரு விஷயத்தை எப்ப ஞானம்னு சொல்ல முடியும்னா அது பிரமாணத்தின் வழியாக ப்ராப்பர் வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் வழியாக கிடைக்கிற ஒரு விஷயம்தான் ஞானம்னு ஆகுது. இல்லைன்னா அது நம்மளோட அசம்ஷன் இல்லை பிரமை இதெல்லாம் தான் மற்ற விஷய வழியாக கிடைக்குமே ஒழிய ஒரு விஷயம் ஞானம் யதாவஸ்து விஷயம்தான் ஞானம். ஒரு பொருள் எப்படி இருக்கின்றதோ அப்பொருளை அதேவாறு தெரிந்து கொள்வதே ஞானம். அந்த ஞானம் எப்போ கிடைக்கிறதுனா சரியான ஒரு பிரமாணத்தின் வழியாக அறிகின்ற அறிவுக்கு காரணமாக இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால பிரமாகரணம் அறிவை ஏற்படுத்துகின்றது. அதுதான் பிரமாணம்னு சொல்றது. இங்க சப்தமே பிரமாணம். சப்தமே பிரமாணம்ங்கிற பொழுது சப்தம்னா வேதம். நிறைய பேர் ஆப்த வாக்கியம் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்டாச்சாரம் பிரமாணம் அதெல்லாம் பிரமாணம்னா அங்க அதை நீ ஃபாலோ பண்ணுங்கிற அர்த்தத்துல வருது. இங்க சப்தம் பிரமாணம்ன்ற பொழுது வேதம் பிரமாணம் ஆகிறது. வேத வாக்கியங்கள் ஸ்வரூபத்தை காண்பிக்கிறது. ஸ்வரூபத்தை காண்பிக்கிறத பத்தி ஏன் பேசுறோம்? நான் ஸ்வரூபம் எல்லாருக்கும் தன்னோட ஸ்வரூபம் தான் தெரியறது. நான் இன்னார்னு தெரியும். நான் ஸ்வரூபத்தை தேடி போகல. வேதத்துக்கு விட்ட போகும்பொழுது
எனக்கு என் சொரூபம் தெரிஞ்சுக்கணும், செல்ஃப் ரியலைசேஷன் வேணும்னு கேட்டுட்டு போகலையே. ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு செல்ஃப் நான் இன்னாருன்னு தெரிஞ்சுன்னு தானே இருக்கேன். எதை இப்போ வேதத்துக்கிட்ட நான் கேட்கறதுக்கு போறேன்? மோட்சத்தை தான் ஆசிரியக்கிறேன். ஃப்ரீடம் ஃப்ரம் லிமிடேஷன்ஸ். அப்போ மோட்சத்தை கேட்டு போகும் பொழுது வேதம் என்ன சொல்றதுன்னா, மோட்சம்ங்கிறது காலத்தினால் அடையக்கூடியதாக இருந்தால் அது மோட்சமாகவே இருக்க முடியாது. காலத்தினால காலத்துக்குள்ள இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் அடைஞ்சேன் அப்படிங்கிறது காலத்தில் அடையிறதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் நான் மோட்சம் அடைஞ்சேன் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த மோட்சம் போயிடும். எதெல்லாம் டயத்தினால ஏற்படுறதோ அது டயத்தினாலேயே போயிடுறது. அப்போ அது மோட்சமாக இருக்க முடியாது. சொரூபம் ஒரே மோட்சம் என்ன பாசிபிள்னா, எல்லாம் ஒரே வஸ்துவாக இருந்து அந்த வஸ்து இந்த இன்ப துன்பங்கள் சம்சாரத்திற்கெல்லாம் உட்படாம இருக்குன்ற பட்சத்துல அது மோட்சமாக இருக்க முடியும். அதுதான் அப்படிதான் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. இதம் சர்வம் அப்படின்னு இங்கேயே இந்த வாக்கியம், ஆத்மா ஏவ. ஆத்மானா நான், நானே எல்லாமும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குன்னு காண்பிக்கிறது. அதை எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பிரக்கிரியைன்னு பேர். வெறும்னு சொல்லிட்டு விட்டு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் நீதான், எல்லாம் எப்படி நானா இருக்க முடியும்? நான் இவ்வளோ லிமிட்டடான ஒரு ஆளு, இத்தினோண்டு ஒரு உடம்பு, இத்தினோண்டு ஒரு புத்தி. இந்த ஆள் நான் எல்லாமாகவும் எங்க இருக்கேன்? இல்லையே. அதை தவிர எல்லாம் ஆட்டம்ஸ் தான், எல்லாம் எனர்ஜி தான் அப்படின்னு ஏதாவது சொன்னாலாவது சரி, ஓகே, நீ புரிய வைக்கிற வரைக்கும் நான் ஒத்துக்கலாம், அதை பாசிபிலிட்டி இருக்குன்னு எடுத்துக்க முடியும். நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னா அது அடிப்படையிலேயே உதைக்கிறது. அப்போ நீன்றத எதை நீன்னு எடுத்துக்கிறன்றதுல இருந்து ஆரம்பிக்கிறது வேதம். அப்புறம் உன் சுரூபம் என்ன அப்படிங்கிறத நேரடியாவே காண்பிச்சு கொடுக்கிறது. அதனால இது ஏன் காண்பிக்க முடியறதுன்னா, வார்த்தைகள்னால காண்பிக்க முடியுமா? ஆஸ்திரேலியால 3-ஹார்ன்டு பைசன் இருக்கு அப்படின்னு சும்மா சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, வார்த்தைகள் இப்ப எனக்கு என்னத்தை சொல்லும்? பைசன்னா என்ன, அது எப்படி இருக்கும்? எருமாடு மாதிரி இருக்கும், ஆனா உடம்புல ஸ்கின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வழியாக ஆபாத்தமாக இன்டைரக்ட் நாலேஜ் எனக்கு கிடைக்கும். பட் இங்க மோட்சத்தை ரிவீல் பண்றது வேதம் அப்படின்னா, ஏன்னா அது உன்னுடைய சுரூபமாக இருக்கிறதுனால உனக்கு சுத்தமாவே தெரியாத ஒரு பொருள் கிடையாது, பைசன் மாதிரி கிடையாது. இது உன்னுடைய சுரூபம். இந்த சுரூபம் உனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட முடியாது, சரியாக தெரியாதுன்னு வேணா சொல்லலாம். அந்த சரியாக தெரியாததை தெரிய வைக்கிறது தான் வேதம் பண்றது, இந்த உபனிஷத் வாக்கியங்கள் பண்றது. அப்ப இது பிரமாணமாக இந்த சொரூபத்தை காண்பிச்சு கொடுக்கறதுனால, நேரடியாகவே சொரூப ஞானத்தை ஏற்படுத்துறதுனால வேதம் பிரமாணம். அந்த சொரூபம், உன்னுடைய சொரூபமானது கிரியாகார பல பேதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுன்றத பார்த்தோம் போன கிளாஸ். கிரியானா ஆக்டிவிட்டி, காரகம்னா தமிழ்ல ராமன் வருகிறான், ராமனை அழைக்கிறேன், ராமனால் செய்யப்பட்டது, ராமனிடம் கொடுத்தேன், ராமனிடம் இருந்து வந்தது, ராமனுடைய மனைவி, ராமனில் குணங்கள் இருக்கின்றன, இப்படிலாம் சொல்றமே, அதுதான் காரகம்னு சொல்றது. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது அதை சுத்தி இதெல்லாம் இருக்கும். யார் பண்றா, எதை பண்றா, எதனால பண்றா, எதுக்காக பண்றா, எது எப்படி பண்றா, இதெல்லாம்.
இது எல்லாமே என்னன்னா காரகங்கள்னு பெயர். ஸோ பலவிதமான சம்பந்தங்கள் சேர்ந்து தான் ஒரு ஆக்டிவிட்டியே பண்ண முடியும். இங்க வந்து அது எதுவுமே இல்லை, சம்பந்தமாவது வெவ்வேறு விதமான காரகங்களாவது ஆக்டிவிட்டியாவது ஒண்ணுமே இல்லாத சத்ஸ்வரூபம் தான் இருக்குங்கிறத காண்பிக்கிறது இந்த ஞானம். அதனால இது கர்மாவினுடைய அங்கமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். இது ஏன் சொல்ல வேண்டியிருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வாக்கியங்களை பார்க்கின்ற விதமே மாறும். இது கர்மாவினுடைய அங்கம் இல்லைன்னு சொல்லும் பொழுது, இது ஞானாங்கம்ன்ற பொழுது இந்த வாக்கியங்களை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், இது எதை ரிவீல் பண்ணுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு பாவத்தோட இந்த வாக்கியங்களை அணுகணும். இது ஒரு ஃபேக்டை ரிவீல் பண்ணுது, அந்த திருஷ்டி எனக்கு வர, இது ஒரு கண்ணு, இந்த கிளாஸஸ் போட்டுட்டு நான் பார்க்கறேன். ஒரு லென்ஸ் வச்சு இந்த அரிசியில வந்து ஆர்ட் வரைஞ்சிருக்கான், மகாபாரத யுத்தத்தையே வரைஞ்சிடறான். இப்போ அரிசியில அதை பார்க்கறதுங்கிறது என்னோட ஆப்ஜெக்டிவ். ஏன்னா முதல்லயே எனக்கு ஃப்ரேம்ன்றது எனக்கு அஜெண்டா என்ன, அரிசிக்குள்ள வரையப்பட்டிருக்கிற அந்த படத்தை பார்க்கணுங்கிறது என்னோட ஆப்ஜெக்டிவ். கையில் இருக்கிற லென்ஸு, அதை பார்க்கறதுக்காக நான் இந்த லென்ஸை யூஸ் பண்றேன். அப்போ என்னுடைய பாவம் எப்படி இருக்கும், இந்த லென்ஸை எடுத்துன்னு கிட்ட போகும்பொழுது லென்ஸை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அரிசியை பத்தி கூட கவலை கிடையாது, அரிசிக்கு அப்பால் இருக்கிற விஷயங்கள் பற்றி கூட எனக்கு கவலை கிடையாது. அரிசியில இருக்கிற அந்த படம் தான் என்னுடைய நோக்கம். அந்த அப்ரோச்சோட நான் பார்க்கும் பொழுதுதான் அந்த ஞானம் எனக்கு ஏற்படுறது. அர்ஜுனன் கதை மாதிரி, துரோணர் பாருன்னா எது தெரியறதுன்னா கிளியோட கண்ணு தெரியறதுன்னானே, அந்த கதையாக நம்ம இப்ப வேத வாக்கியங்களை எப்படி பார்க்கிறோம்னா ஆத்ம வஸ்துவை பார்க்கின்ற மீன்ஸாக நம்ம அதை அப்ரோச் பண்ணணும். பிராமணிய புத்தி வாக்கியங்களில் வர வேண்டும். அதனால இந்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு. இது கர்ம கிடையாது, அர்த்தவாதம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி இது வாக்கியம் வந்து நேரடியான பிரமாணம் அப்படிங்கிறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றார். கர்ம விதினா அவன் என்ன சொல்லுவான், மீமாம்சகன் அவன்லாம், இந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லையே, வேதம் வந்து நிரர்த்தகமா இருக்க முடியாது, வேத வாக்கியங்கள். ஏன்னா அது பிரமாணம். பிரமாணம்னா மீன்ஸ் டு நோ. அதுல சில வாக்கியங்கள் மட்டும் மீன்ஸ் டு நோ, மற்றதெல்லாம் வந்து மீன்ஸ் டு நோ இல்லை சும்மாவான்னு இருக்குன்னு சொல்லிட முடியாது. அப்படி இருந்தா அது பிரமாணம் ஆகாது. அப்போ எல்லா வாக்கியங்களும் என்ன சொல்ல வருதுங்கிறது, அது ஒரு ஸ்ருதி வந்து ஒரு காரணம் இல்லாமல் ஒண்ணுத்த சொல்லாது. அப்ப இந்த ஆத்மேவ இதம் சர்வம் ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிற வாக்கியங்கள் எதை சொல்லுதுன்னா, அவன் என்ன சொல்லுவான், கர்ம விதி, இப்படி தியானம் பண்ணிட்டு இந்த யஜ்ஞத்தை பண்ணு, நான் தான் எல்லாம் அப்படின்னு மனசுல நீயா நினைச்சுண்டு, அது உண்மை இல்ல, நீ அப்படி நினைச்சுண்டு வந்து ஆஜ்யம் விடு அப்படின்லாம் எடுத்துக்கலாம் இல்லையோ. கர்ம விதி பிரத்யம். அதுக்குதான் சொல்றார், கர்த்தா போக்தா உன்னுடைய சுபாவ விஜான கர்த்திருபோக்திரு சுபாவ விஜானவதா தஜ்ஜனித கர்ம பல ராகத்வேஷாதி தோஷவதச்ச கர்ம. கர்மா யார் பண்றான், நான் செய்கின்றவன், நான் அனுபவிக்கின்றவன் அப்படின்றதுதான் அடிப்படை ஒரு காரியத்தை பண்றதுக்கு. நான் அனுபவிக்கின்றவன்றதுக்காக தான் நான் ஒரு காரியமே பண்றேன். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதனால என்ன பலன், அந்த பலன் என்னோட எப்படி சம்பந்தப்படுது இல்லையா. எனக்கு நேரடியா நான் எனக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என் குழந்தைகளுக்காக பண்ணலாம், அப்பா அம்மாக்காக பண்ணலாம், என் சொசைட்டிக்காக பண்ணலாம், சுத்தி இருக்கிற மிருகங்களுக்காக பண்ணலாம், நாட்டுக்காக பண்ணலாம், ஏதோ ஒண்ணு. பட் என்னுடையதுங்கிற ஒரு சம்பந்தம் உண்டு. அதுல என்னது இல்லைன்னு சொன்னா கூட வேறு விதமாக என்னுடையது. இப்போ எவனோ ஒரு பிச்சைக்காரனுக்கு உதவி பண்ணிருக்கேன் அப்படின்னா அவன் எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லப்பா. அவனோட கஷ்டம் உனக்கு ஒன்ன ஹர்ட் பண்ணுது. அப்போ அவன் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது உனக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கறது, மனசுல நிம்மதி கொடுக்கறது. அவனோட கஷ்டம் உன்னால ஏதோ ஒரு விதத்துல லிங்க் இருக்கும் இல்லையோ. நான் ஒரு போக்தாவாக இருக்கிறதுனாலதான் காரியத்தையே பண்றேன். பொதுவாக டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் போக்தா. அப்போ போக்தா தான் கர்த்தாவாகிறான்.
இந்த நாம் ஏதோ ஒண்ணுத்த போகம் பண்ணணுங்கிறதுக்காக நான் கர்த்தாவாக போய் ஒரு காரியத்தை பண்றேன். காரியம் பண்ணும் பொழுது எனக்கு இந்த காரகங்கள்லாம் வந்துருது. எப்படி அந்த காரியத்தை பண்றேன்? இதை வச்சு பண்றேன், இதுக்காக பண்றேன், இந்த இடத்துல நின்னுண்டு பண்றேன், இதுலேருந்து இதை எடுத்து இப்படி பண்றேன், அதெல்லாம் வந்துடும் ஒரு காரியம் பண்ணும்போது. காரகங்களும் வந்துடும், கர்த்தா போக்தா வந்துடும். இதெல்லாம் இருந்தாதான் நான் காரியமே பண்ண முடியும். அப்போ அதனால வரக்கூடிய கர்ம பலத்தின் மேல இருக்கக்கூடிய ராகம், இல்ல வரக்கூடாத பலன் வந்துடுச்சுன்னா அது மேல இருக்கிற தோஷம், இதெல்லாம் தான் எனக்கு சம்சாரத்தை ஏற்படுத்துது. வெறும் காரியம் பண்றது இல்லை, அதனால வர்ற பலனை உத்தேசித்து தான் நான் பண்ண போறேன். பலன் வந்து அதிகமா வரலாம், கம்மியா வரலாம், வராமையே போகலாம், எதிர்மறையா வரலாம், எப்படி வேணா வரலாம். கர்ம பலன் நம்ம கையில இல்லை, அது எதுவுமே நிச்சயம் கிடையாது. ரோட ஒருத்தன் கிராஸ் பண்றான்னா இங்கேருந்து அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போகலாம், பாதியில திரும்பி வந்துடலாம், போற வழியில யாரையா ஃப்ரெண்டை பார்க்கலாம், இல்லை அந்த பக்கம் போன உடனே கீழே புதையல் கிடைக்கலாம், இல்லை போற வழியில ஒரு சைக்கிள்காரன் வந்து என் மேல மோதலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்போ என்ன ஆறுது? ராகத்வேஷம் எனக்கு அதுல ஏற்படுறது, கோபம் வருது, பிரதிபந்தம் வருது, இல்லை அழகா அந்த பக்கம் போனதுக்காக திருப்பி திருப்பி போயிட்டு வரணும்னு தோன்றது, தினம் ஒரு தடவை இந்த ரோட கிராஸ் பண்ணலாம்னு தோன்றது, எல்லாம் அதான் வாசனைன்னு பேர். அப்போ இது என்ன பண்ணுது? சம்சாரத்துல கொண்டு போய் என்ன விட்டுறது. அப்படிப்பட்டவன் அவனுக்கு தான் அந்த கர்மா. ஓகே, நீ வந்து என்ன பண்ணுப்பா, இது பண்றியோனோ, இது ஆசைப்படுறியோனோ, அதை இந்த மாதிரி தர்மத்தோட பண்ணேன்னா உனக்கு அந்த கர்மாவுக்கு பலனும் கிடைக்கும், உனக்கு பிற்காலத்துக்கும் புண்ணியம்னு ஒண்ணு கிடைக்கும். அதனால இந்த யாகங்கள் பண்ணு, யஜ்ஞம் பண்ணு, இப்படி பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நீ சாமான்யமா லௌகிகமாவும் அடையலாம், அது வைதிகமாக சேர்த்தும் அடையலாம். அடையும் பொழுது உனக்கு இன்னும் சில நன்மைகள் வருது அப்படின்லாம் வேதம் சொல்லி கொடுக்கறது. அது யாருக்கு? நான் செய்கின்றவன் அனுபவிக்கின்றவன்றதுக்கு தான். இந்த உபனிஷத் வாக்கியங்கள் உன்னை செய்கின்றவன் அனுபவிக்கின்றவன்ற தன்மையிலிருந்தே விடுபட்டு மோட்சத்தை அடைய வைக்க போறது. ஏன்னா நீ அதை தான் கேட்கிற, உபனிஷத்துக்கிட்ட போய் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கிற. அதிகாரியே வேற, இது யாரை அட்ரஸ் பண்ணுதோ அந்த பர்சன் வேற, கர்மகாண்ட யாரை அட்ரஸ் பண்ணுதோ அந்த பர்சன் வேறன்னா என்ன, அந்த ஸ்டேஜ் ஆஃப் தட் பர்சன் வேற. இவன் மோட்சத்தை விரும்புகின்றவன், அவன் மோட்சத்தை பத்திலாம் கவலை இல்லை, நான் சந்தோஷம் வேணும் எனக்குன்னு இருக்கவன். மோட்சமும் சந்தோஷம்தான், அது தெரியாது. அவன் எதை சந்தோஷம் நினைக்கிறானோ அதை விரும்புறவன் கர்மகாண்டி. அதனால இது வேற அது வேறப்பா, இது அதிகாரி பேதம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கேள்வி என்ன வருதுன்னா, அதிகத சகல வேதார்த்தஸ்ய கர்ம விதானாத். கர்மா யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, வேதத்தை எல்லாம் படிச்சு முடிச்சவனுக்கு கர்மா சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்தமும் வேதத்துல தான் சேர்த்தி, வேதம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சப்புறம் கர்மானா வேதாந்தத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கர்மான்னு சொல்லியிருக்கு. அதனால வேதாந்தி அத்வைத ஞானம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அவனுக்கும் இந்த கர்மாவை இருக்குன்னு சொல்லிடலாமே. அதனாலதான் அந்த அதிகத சகல வேதார்த்தன்ற பொழுது அவன் லிட்டரலா அதோட மீனிங் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, ஆத்ம அன்வேஷனம் பண்றதுங்கிறது வேற. அப்பதான் குருட்ட உபசதனம் பண்ணி ஆத்மா அன்வேஷனம்னா உண்மையாக அவன் ஆத்ம ஞானம் அடையணும்னு வந்ததுக்கு அப்புறம் அதே வாக்கியம் அவனுக்கு பிரமாணமா மாறுது. வேதாத்தியனம் பண்ணும் பொழுதும் வந்து தைத்திரிய உபனிஷத் பிரம்மவிதா ஆப்னோதி வரம்னு கத்துக்கிறான். பிரம்மம்னு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை யார் அடையிறானோ அவன் எல்லாத்தையும் அடையிறான் போல இருக்கு. இப்ப நமக்கு அதை பத்திலாம் வேண்டியதில்லை, மற்றதை பார்ப்போன்ட்டு போயிடுவான் அவன், இல்லையா? அப்போ ஏன்னா அவன் இன்னும் அதிகாரித்துவம் வரல. ஸோ அதே வாக்கியங்கள் அதிகத சகல வேதார்த்தகான்னு சொல்லும் பொழுது அந்த வாக்கியங்களை நான் வந்து கிரகிக்கின்னு இருக்கேன், இந்த வாக்கியங்கள் இருக்குங்கிற வரைக்கும் இல்லை ஓரளவுக்கு மேற்போக்கான அர்த்தமும் தெரியும். அத்வைத ஞானம்ங்கிறது அது பிரமாணமாக உபயோகப்படுத்தி ஞானத்தை அடைஞ்சவன். இப்போ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இங்க கர்மாதிகாரி கர்ம அதிகிருத்த விஷயஸ்ய கர்த்திருபோக்திராதி ஞானஸ்ய ஸ்வாபாவிகஸ்ய
अतः एकमेवाद्वितीयम् आत्मावेव इदं सर्वम् इति अनेन उपमर्दितत्वात् तस्मात् अविद्यादिदोषवतः एव कर्माणि विधीयन्ते न अद्வைதஞானவதா. அதேதான் இப்போ நம்ம பேசினுமே அதை தான் சொல்றாருங்க. இந்த கர்த்தா போக்தாங்கிற அந்த அதிகாரிக்கு தான் கர்மகாண்டம் சொல்லியிருக்கு. அவன் அதை நிவர்த்தி பண்ணிட்டு உபமர்த்தனம் பண்ணிட்டு சொரூப திருஷ்டினால மோட்சம் அடையிறது சொரூப தரிசனத்தினால அப்படிங்கிறவனுக்கு தான் ஞானம் சொல்லியிருக்கு, அத்வைத ஞானவான்னு. அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை இங்கே இதே உபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல ஸ்லோகம் சொல்றது, ரிக்கு சொல்றது, அதையேவஹி வக்ஷதி சர்வேயத்தே புண்ணியலோகாக பவந்தி பிரம்ம சம்ஸ்தா தூ அமிர்தத்வமேதி அப்படின்னு சொல்றது. இந்த இந்த உபாசனா பண்றவர்கள், கர்மா பண்றவர்கள்லாம் புண்ணியலோகத்திற்கு போறார்கள். பிரம்மஜானத்துல இருக்கிறவன் அமிர்தத்துவம்ன்ற மோட்சத்தை அடைகிறான்னு வேதமே சொல்றது. அதனால அதிகாரி பேதம் இருக்குன்னு சொல்றார். தத்ர ஏதஸ்மின் அத்வைத வித்யா பிரகரணே அபியுதய சாதனானி உபாசனானி உச்சந்தே கைவல்ய சன்னிகிருஷ்ட பலானி ச அத்வைதாதி ஈஷத்விகிருத பிரம்ம விஷயானி மனோமயः பிராணசரீரः இத்தியாதீனி கர்மசமிருத்தி பலானி ச கர்மாங்க சம்பத்தீனி ரகஸ்ய சாமான்யாத் மனோவருத்தி சாமான்யாச்ச யதா அத்வைத ஞானம் மனோவருத்தி மாத்திரம் ததா அந்யானி அப்பி உபாசனானி மனோவருத்தி ரூபாணி இதி அஸ்தி சாமான்யம். தத்ர ஏதஸ்மின் அத்வைத வித்யா பிரகரணே. சரி, கர்மா வேற ஞானம் வேற, ஓகே சுவாமி. இந்த 8 அத்தியாயம் இருக்கக்கூடிய உபனிஷத்துல, சாந்தோக்கிய உபனிஷத்துல முதல் 4-5 அத்தியாயங்கள் உபாசனங்களை சொல்றது. உபாசனம் அருகில் போய் இருக்கிறதுன்னு, உட்கார்றதுன்னு அர்த்தம். உபாசனை தான் இப்போ முக்காவாசி மாடர்ன் குருஸ் சொல்லி கொடுக்கறதெல்லாம் இந்த உபாசனை தான். சுதர்ஷனா, அந்த கிரியா, அது இதெல்லாம் உபாசனையில தான் சேர்த்து. அது அந்த கிளாசிபிகேஷன்ல அதுல தான் வரும். அது உபாசனங்கள்னா என்னங்கிறது பாஷ்யக்காரரே பேச போறார். அதனால நம்ம அந்த கான்டெக்ட்ல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ வாக்கியம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். தத்ர ஏதஸ்மின் அத்வைத வித்யா பிரகரணே. இந்த அத்வைத வித்யா பிரகரணத்தில், அத்வைத வித்யானா இந்த மோட்சத்தை பற்றிய சுரூப விஷயத்தை சொல்லக்கூடிய இந்த பிரமாண வாக்கியங்கள் இருக்கிற இடத்துல உபனிஷத்துல அபியுதய சாதனானி உபாசனானி உச்சந்தே. உபாசனங்கள் சொல்லப்படுறது நன்மையை கொடுக்கக்கூடியவை. நிஸ்ரேயசம்னா மோட்சம். அபியுதயம்ங்கிற பொழுது ஒரு கர்ம சம்பந்தம் இருக்கு. இது உபாசனைகளுக்கு சில பலன்கள்லாம் வேற சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபாசனை பண்றவன் இந்த சௌக்கியங்களை அடைவான்லாம். உபாசனைங்கிறது என்ன? அது ஒரு ஆக்டிவிட்டி தான். பிரம்ம ஞானம்ங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது, அது சுரூபத்துல நிக்கிறது. உபாசனன்றது ஒரு கான்சியஸ் மெடிடேஷன், இஸ் அ கான்சியஸ் மென்டல் ஆக்டிவிட்டி. நான் இப்போ உட்காந்து இதை இப்படி பண்றேன் அப்படின்னு பண்றது, இமேஜினேஷன் பண்றது, ஏதோ அதெல்லாமே என்ன, ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி தான். அது ஏன் இந்த அத்வைத வித்யா பிரகரணத்துல அது சொல்லப்பட்டிருக்குன்ற கேள்வி இருக்கணும். நீங்க சொல்லும் பொழுது பிரமாணம் ஸ்வரூப ஞானம் தானே கொடுக்கணும். இந்த அபியுதய சாதனங்களை இதை சொல்லிட்டு அதையும் சேர்த்து நீ அத்வைத வித்யா பிரகரணம்னு சொல்றியே அப்படின்னா, கைவல்ய சன்னிகிருஷ்ட பலானின்னு சொல்ற. கைவல்யத்தை நேரடியா அது கொடுத்துடாது. கைவல்யத்தை கொடுக்கக்கூடியது தத்துவமசின்ற வாக்கியங்கள், அதுவும் இதுல இருக்கு, 6வது அத்தியாயத்திலேருந்து இருக்கு. ஆனா முன்னாடி இருக்கிற போர்ஷன் உன்னை கிட்ட எடுத்துன்னு போகிறது. சன்னிகிருஷ்டம், அதுக்கு நெருக்கமான பலன்களை கொடுக்கிறது, இல்ல நெருக்கி எடுத்துன்னு போகக்கூடிய பலனை கொடுக்கிறது. அத்வைதாத் ஈஷத் விகிருத பிரம்ம விஷயானி.
கிட்டத்தட்ட அத்வைதம் மாதிரியான. அதனாலதான் இந்த உபாசனங்கள் இருக்க இதுக்கும் மத்த நம்ம நார்மலா பண்ற மெடிடேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிற உபாசனங்கள் சமஷ்டி பிரம்மத்தை நோக்கி நம்மளோட உபாசனைய திருப்பது. கலெக்டிவ் லிமிட்டெட் தேகம்தான் நான் அப்படிங்கிற ஆசக்தி தானே என்ன வந்து ஜென்ம ஜென்மாந்தரமாக பிடிச்சுட்டு இருக்கு. அந்த வாசனை தானே பிரதானமா இருக்கு. இந்த பாடி இதுக்கு முன்னாடி ஏதோ ஜென்மால நம்ம ரீபர்த்தை பேசிஸா வச்சுட்டு சொல்றோம்னா, போன ஜென்மால ஏதோ ஒரு மிருகமாவோ இன்னொரு மனுஷனாவோ ஏதோ தேவனாவோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஜென்மா திருப்பி வேற ஏதோ, ஆனா ஏதோ ஒரு லிமிட்டெட் தேகம் தானே. அப்போ தேகவான் தான் நான் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய பிரச்சனை. ஏன்னா அதுதான் வந்து ஜென்ம ஜென்மாவாகவே நான் என்னை பார்த்துட்டு வர்றது. அப்போ இந்த வியஷ்டியிலேருந்து என்னோட புத்திய ஒரு லார்ஜர் சமஷ்டிக்கு எடுத்துன்னு போகும்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசக்தி நகர்றது, அந்த இறுக்கம் விடுறது, தளர்றது. அதனாலதான் உபாசனைகள்லாம் பார்த்தோம்னா இந்த சமஷ்டி உபாசனை, சமஷ்டி உபாசனத்துலதான் வந்து வேதாந்த உபாசனைகள் ஃபோக்கஸ் பண்றது. இன்ஃபேக்ட் அந்த பிராட் மைண்டட்னஸ், தானம் பண்றது, இது எல்லாமே அந்த பிராட் மைண்ட், அந்த சமஷ்டித்துவத்தை கொண்டு வரதுக்கு தான் சொல்லப்படுறது. தியாக புத்தி என்ன இதெல்லாம் எதுக்குன்னா, எல்லாரையும் ஒன்னா பாரு, எல்லாத்தையும் நம்மளோட சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமே, அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அது ஒண்ணு எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷன், அது ஒண்ணு. அது தவிரவும் ஆத்மாவை வந்து லிமிட்டடாவே பார்த்துட்டு இருக்கிற நீ பிராடன் பண்ணு, the way you look at எல்லாம் உன்னோட இதுதானே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இங்கேயுமே இந்த உபாசனங்கள் எல்லாம் என்னன்னா கிட்டத்தட்ட பிரம்மத்துக்கிட்ட எடுத்துன்னு போறது. ஏன்னா சமஷ்டி நீதான், சர்வமும் நீதாங்கிறது தானே பிரம்மம். ஆனா அது குணங்களோடு இல்லாம நிர்குண வஸ்துவாக சத்ஸ்வரூபமாக இருக்குன்னு காண்பிக்க போறது வேதம். இப்போ எல்லாம் நீதான்னு, சமஷ்டி நீதான்னு உபாசிக்க சொல்லுது. ஒரு ஆலம்பனத்தை வச்சு, ஒரு பேசிஸை வச்சு, ஏதோ ஒண்ணுத்துல போய் பிடிச்சுன்னு நிக்கிறதுக்கு ஒரு கம்பை கொடுக்கறது. இதை பிடிச்சுட்டு நீ நின்னுக்கோ. அந்த ஆலம்பனத்து மேல, அந்த ஆலம்பனம் எதுன்னா சமஷ்டி ஆலம்பனம். அத்வைதாத்து ஈஷத் விகிருத்த பிரம்ம விஷயானி, அதே பிரம்மந்தான் அத்வைத நிர்குண நிரவயவ நிராகார நித்திய சுத்த புத்த முக்த அந்த ஸ்வரூபத்தை இன்னும் சொல்லல. ஆனா கிட்டத்தட்ட அதுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய சமஷ்டி பிரம்மம். மனோமயா பிராணசரீரா இத்தியாதீனி. மனோமய மனசு ரூபமாக, மனசு பரிணாமத்தோடு மனசுல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இந்த சுரூபம் இருக்கு. எல்லா விற்த்திகளாகவும் சமஷ்டியாக இருக்கு. இப்படி முக்கிய பிராணனாக இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சிக்கும் பொழுது அதுக்கு மேல உபாசனை பண்ணும் பொழுது அந்த ஒரு எக்ஸ்பான்சிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். கர்ம சமிருத்தி பலானி கர்மாங்க சம்பந்தினி. இந்த மயில் வந்து கத்திட்டே இருக்கு. கர்ம சமிருத்தி பலானி கர்மாங்க சம்பந்தினி. இது எல்லாம் வந்து கர்மாங்க சம்பந்தம் இருக்கு. ஆனால் ரகசிய சாமான்யாத் மனோவிருத்தி சாமான்யாத், அதனால இது இங்க வருது. இதுவும் பிரம்ம விஷயம் மாதிரி ரகசியம், இதுவும் பிரம்ம விஷயம் மாதிரி மனோவிருத்தி. இது காய்க விருத்தி கிடையாது, மனோவிருத்தி தான்.
காய்க விருத்தின்னு சொல்ல மாட்டோம். காய்க விஷயம் கிடையாது. மனோவிருத்தி. மனோவிருத்தி மாத்திரம்ங்கிறதுல இது சாமானியம் இருக்கு. பிரம்ம ஞானத்துக்கும் இதுக்கும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்றார். அது டிஸ்கஷன் வரப்போகுது. பிரம்ம ஞானமே மனோவிருத்தி தானா? அது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அதுல பிரச்சனையும் இருக்கும், சந்தேகமும் இருக்கும். நமக்குள்ள மட்டும் சொல்லலாம். உலகத்திலேயே ஞானம்ங்கிறது வெறும் மனோவிருத்தியா, அதுக்கு மேல ஒன்றும் கிடையாதா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கும் இல்லையா? அதை இங்க அட்ரஸ் பண்றார் பாஷ்யக்காரர். பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.